இப்போ எல்லா நடிகருக்கும் எல்லா படங்களையுமே ஜெயிக்கிறது கிடையாது. ஆக்டர்ஸ்க்கு அப்படி. இப்போ மியூசிஷியனா நான் தான் கிரியேட் பண்றேன். இப்போ கிரியேஷன் என் கையில இருக்கு. ஐ எம் கிரியேட்டிங் த சாங். இது பண்ணா இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். நான் ஒரு கணிப்புல பண்றேன், எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ அந்த கணிப்பு வந்து நான் கொடுக்க போற பாட்டுல தான் இருக்குது. பட் ஆக்டர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் ரைட்டர்ஸ், ஆர் டிபெண்டன்ட் ஆன் டைரக்டர்ஸ், ஆர் டிபெண்டன்ட் ஆன் எடிட்டர்ஸ். அதுல நம்ம ஒரு பாட்டு தான், அது ஒரு பகுதி. அதை நம்ம பெஸ்டா பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. மியூசிக்லயுமே அப்படிதான். இப்ப நான் நல்லா மியூசிக் பண்ணிடுவேன், படம் ஓடினாதான் அவார்டு கொடுப்பாங்க. எனக்கு 1901 ஒரு அவார்டு கூட கொடுக்கல. ஆனா அந்த படத்தோட ஒர்க் வந்து இன்னைக்கு அதை வந்து மனசுல வச்சு கொண்டாடுறாங்க. ஓகே, ஐ அம் ஹாப்பி. ஒர்க் பண்ணாதான் அந்த ஒர்க் தான் நிற்கும் காலங்கடந்துங்கிறது நானும் புரிஞ்சுக்கிறேன். சில அந்த மொத்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு படத்துல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணும். இப்போ எனக்கு எல்லாமே என்னோட மொத்த உழைப்பு சூரிய போட்டில் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது, சந்தோஷம். ஸோ ஐ ஃபீல் ஒரு டெக்னீஷியனோ இல்லை ஆர்டிஸ்டோ அவங்க 100% உழைக்கணும். அது வெற்றி தோல்வின்றது வந்து அதுக்கு அடுத்து அது ஒரு வெள்ளிக்கிழமை நிர்ணயிக்கும். ஸோ அந்த பிராண்டிங் பண்ணணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பிஆர் அவ்வளோ பண்றது கிடையாது. நான் பிஆர்ல கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. நான் என்னுடைய ஒர்க்ல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். என் ஒர்க்கை நான் 100% பண்றேன்.